போடுவாங்க இரு சாப்பாடு சாப்பாடா போடுவாங்களான்னு கேட்டியே எப்பாடான்னு சொல்லுவாங்கப்பா. சாப்பாடா போடுவாங்களான்னு கேட்டு ஆமா ஆமா பாத்தனே. டேய் நீ ஒரு ரெண்டாம் கட்டணா பாத்தனே. நேத்து வீட்டுல அம்மா இல்லாத கூட தண்ணியை தத்து குழ வண்ட போனிய போறப்ப முடை எதுமே வச்சு தாவளி தூக்கின்னு வீட்டுக்கு வண்டி. நீ யார் ரெண்டாம் கட்டான்? நான் பாத்துன்னு தாயர்ன பாத்துருக்க மாட்டேன். இல்ல இல்ல நான் வந்து ஜாதியில வந்து யாதவாளுங்க எடையிரு சொல்லுவாங்க. எடையிருப்பா யாதவ குலம் நானு, அதனால என்ன எடையிருன்னு சொல்லுவாங்க. அடடே எடையிருன்னு சொல்லுவாங்க. நீ எடையிரு அப்படின்னு சொல்லிட்டு தொழாயிரு அப்படின்னு எடையிரு ஜாதியில எடையிரு சொல்லுவாங்க. நான் இருக்கிறது நான் ஒரே ஆளு 100 ஆடு வச்சுங்கிறேன். மேய்க்கவும் முடியல, மடக்கவும் முடியல. இந்த பக்கம் ஓட்டினா அந்த பக்கம் ஏறி ஓடுது, அந்த பக்கம் போய் மடக்கலாம், அந்த பக்கம் போய் வயல் இறங்கி மேயுது. ஒண்ணு பண்ணு மேய்க்கதான் முடியல குடு வித்து நான் எடுத்துக்கிறேன். ஐயோ விக்கலான்னு பார்த்தா மனசு வரலையே, வச்சுட்டு பழக்கமாயி போச்சு. உனக்கு மனசு வராது, எனக்கு மனசு வரும். நான் வித்துக்கிறேன். யாரு விட்டு ஆடு ஓட்டு நீ விட்டு யாரை மேய்க்கதான் முடியலன்னு சொல்றியா? அதனால தான் குடு பழக்கமாயி போச்சு. விக்கிறதுக்கு மனசு வரல. வீட்டு வேலை செய்யத்தான் ஒரே ஒரு ஆளு வீட்டு வேலை செய்யத்தான் ஆட்டோ ஓட்டி மேய்ச்சான். ஒண்ணுமே புரியாது கிடக்குறேன். ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டு கிடக்குறேன். சரி இப்ப என்ன பண்ண போற? உன்னாட்ட ஒரு பெருமந்தான் சொன்னாங்க ஊர்ல, தம்பி நீ ஏன்டா ஒண்டி கட்டியா பேஜார் பட்டுங்கிற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொன்னாங்க. வீட்டு வேலையை முன்னாடி செய்வான், ஆட்டு வேலையை நீ பாத்துக்குவ அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா பெரியவங்க சொல்றாங்களேன்னு கல்யாணத்தை பண்ணப்பா. ரெண்டு ஒரு நாள் தான் இருந்தா அவ கொசு கட்சி சேர்த்து விடுவாங்களா? டேய் கொசுவா? கொசு கட்சி அண்ணா செத்துக்கிறாங்களா பாத்தியா? என்ன கொசு? மலேரியா கொசு. டேய் இவ்வளவு ஆடு வச்சுங்கிறிய, ஒரு கொசு வேலை ஒண்ணு வாங்கிக்க வேண்டியதானே ஒரு ஆடை வித்துட்டு. சரி விடு போச்சு. பொங்கி போறது கூட ஆள் இல்லையே அப்படின்னு 2ஆம் தாரமா வச்சு கட்டினேன். அவ 1 மாசமோ 2 மாசமோ இருந்தா அவ ஈ கட்சி சேர்த்து விடுவாளா? டேய் என்ன ஈ குடு யாருன்னா கட்சி சாவாங்க? என்ன ஈ? தேனீ கட்சி சேர்த்துப்பா. தேனீ கட்சா கொடையும் தான்யா. தேன் ஆசைப்பட்டு போய் எட்டலான்னு போய் தேன் கூண்டு உள்ள கை விட்டுக்கிறான். ஈ சேர்ந்து இவளை கட்டி விட்டுக்குது. சரி அவ அங்கிருந்து ஐயோ லபோ ஜிபா நடிச்சுன்னு கூட்டு கொடையாந்தா. என்னாடி உங்களுக்கு ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா தேன் கூண்டு அடிக்கிட்டு போனேன், அது உள்ள கை விட்டேன். மொத்த தேனி என்ன கொண்டு ஒன்னும் பழிக்க முடியாது போல சொல்லி பட்டன் என்ன பாரு பாவம்பா. என் வாழைக்காயில் எப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறது பார்த்தாயா? வாழைக்காயில வண்டகா என்ன கை வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருது. சிரிக்கிறாங்களே, சிரிக்க ஜென்மம் எடுக்கக்கூடாது, வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு 3ஆம் தாரம் ஓட்டிட்டேன். ஏண்டின்னு கேட்டா போக ஏண்டான்னு கேக்குறான். அப்படியா? அவ்வளவு மரியாதை. வீடு போனா போதும், கீழே உட்காந்து இருந்தாலும் என்ன பார்த்து எழுந்து தென்னை மரம் அவ்வளவு மரியாதை.
கிடையாது. ஆமா இவன் என்ன கட்சி செத்து விடுவான் சொல்லிட்டு நான் எத்தையுமே கேட்காத கூட மாடு அப்படி ஒத்தாஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலர் சொன்னாங்க தம்பி 3ஆம் தாரமா கல்யாணம் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஏன்பான்னு கேட்டேன். முதல்ல வரவ தாரம் 2வது வரவ பாரம் 3வது வரவ வாரத்துக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கிறியா? நீ தானப்பா சொன்ன வாரன்னு. ரொம்ப 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 அவதிப்பட்டு இல்ல எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஊருக்கு போய்க்கிறாங்க. எடுக்க பிடிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. போய்க்கிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஊரு நான் போய் வரேன். என்னத்துக்கு? நீ மட்டும் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. ஒரு இழப்பா போச்சு. இழப்பமா இல்லப்பா, நீ தான் வாரத்துக்கு கூட போறன்னு சொன்னியா, அதனால சரி சும்மா கருத்து வாரத்துக்கு நம்ம தான் அப்படி அப்படின்னா நீ அது எடுக்க பிடிக்கும். என்ன தெரிஞ்சு போச்சு? பட்டா எந்த பயிர் வைக்க ஐயா அப்படி இல்லப்பா, வேலை செய்யறதுக்கு ஆளுநர் சொல்றதுக்காக கூட்டம்பா. எப்படியோ நடந்து போச்சு. நடக்காதெல்லாம் ஆட்டோவில் போயிடுச்சு. போயிடுச்சு. என்ன பண்றதுங்க? பசி அண்ணா கோச்சு அறக்குது. அண்ணா கோரு அறக்குதா? பசி அண்ணா கோச்சு அறுக்கும் போது அதனால ஒண்ணும் பண்ண முடியல. எப்படியோ உள்ள ஆடுங்கெல்லாம் மேய்ச்சி ஓட்டியாண்டு இந்த பாறை பக்கத்துல எல்லாம் கும்பலா படுத்துங்க. நானும் அந்த பாறை பக்கத்துல போய் படுக்கிறேன். என் பொண்டாட்டி வந்தாலும் சாப்பாடு எடுத்து வருவா. வந்தாலும் கொஞ்சம் பார்த்து அனுப்புறியா? நான் பார்த்து அனுப்புறேன். வந்தா பார்த்தா தானப்பா சொல்ல முடியும். நீ ஏன்பா சந்தேகக்காரன்பா? நீ பொய் வராது. முடியல. படு. உன் பொண்ட சின்னியா? உன் பேரு? சரி அது சரி. நானே உன் பேச்சு கேட்டு பாறை பக்கத்துல போய் படுக்கிறேன். வந்தாலும் கொஞ்சம் சொல்லி அனுப்புறியா? சொல்லி அனுப்புறேன். படுக்கிறேன். படுப்பா நம்பி படுப்பா. நான் பார்த்து பேசி கீசி அனுப்புறேன். இப்ப நீ வந்த உன்னை நான் பார்த்தேன், என்ன நீ பார்த்த பேசனியா? கீசி அனுப்புறதுன்னா நான் போய் படுக்க போறேன்னு சொல்ற பாரு. அதே மாதிரி அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா அதோ போது பாரு வழி அப்படி காட்டுதான் கீசி அனுப்புறது. நீட்டா போகுது கீசி அனுப்புறது. எங்க கத்தாயம் இல்ல கிடையாது. படு. இந்த ஆளு வந்தாரு, ஆடு ஓட்டிக்கின்னு காலையில வந்தாருங்க. மணி 3 இந்த ஆளு இன்னும் ஆளை காணுமே. எங்க தான் போனா, எங்க தான் வர, எங்க தான் இருக்கிறானே தெரியல. பாப்போம். அதோ தெரியுது காடு. ஐயா வணக்கம் ஐயா. வைக்கிறமா? என்னத்த வணக்கத்தை சொன்னமா? பெரிய மனுஷனா என்னத்த பேசுறது? ஏமா சாட்டா பேசுனது தவறா? ஏங்க சொல்லுமா? பேசுற நீட்டா பேசுங்க. நீட்டா பேசுனா ரொம்ப தொலைவு போயிதே வெஞ்சி போட மாட்டேங்குது. சரி சொல்லுமா? எங்க வீட்டுக்கார பாத்தீங்களா? எங்க வீட்டு காரு. உங்க வீட்டு காரு ரோட்ல பைபாஸ்ல போகுது அதுவா? காரு இல்லங்க, எங்க வீட்டுக்காரு. அவர் பேர் என்னம்மா? அவர் பேர் தான் சின்ன.
வந்தார் வந்தார் வந்தார். வந்தாரா? ஆமா. வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாரு? காலையில நான் டீ கடை நின்று அப்ப வந்தாரு. சரி தெரிஞ்ச மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார கையில சொன்ன ஒரு டீ ஒண்ணு கொடுத்தாருமா. டீ சாப்பிட்டாரு. திரும்பவும் தலையை சொரிஞ்சு நிக்கிறாரு. என்னடாச்சுன்னா ஏன்டா தலையை சொரிஞ்சு நிக்கிறேன், என்ன சமாசாரம்னா ஓ ராமாநாயரார் மனுஷன் ஏன்பா இவரு அழுவாது சொல்லுப்பா அப்படின்னா நான் என்ன சொல்ல போறேங்க, என் பொண்டாட்டிக்கு வெள்ள வெள்ளமா பேதி ஆகுது. அவன் அம்மா சொன்னான் என் பொண்டாட்டிக்கு வெள்ள வெள்ளமா பேதி ஆகுது. ஹாஸ்பிட்டல் ஒரு ஊசி ஒண்ணு போன் ஏமா ஊசி ஒண்ணு போன தெரியா என் கைய அவன் அம்மா சொன்னான் பின்னாடி போடுவாங்க ஊசி. நீ எப்படி நின்று இருக்கா அது உனக்கு பாட்டமா அந்த மாதிரி தெரிய ஒரு ஊசி ஒண்ணு போடணும். ஒரு 200 ரூபாய் கொடுன்னு கேட்டான் பாரு. குடுத்துனே ஏமா ஒரு குழந்தைக்கு உடம்பு தெரியல ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொன்னா கொடுக்காது எப்படிமா விட முடியும்? நீங்க 200 ரூபாய் குத்துட்டு இருப்பீங்க, எடுத்துட்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டு இருப்பேன். அப்படியா? வச்சிட்டு ஆடு மேய்டானா எங்கன்னா பாறாங்கல் மேல சொருவி இருப்பாங்க. ஆடா பாவமே, நான் அப்படி கூட கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். சரி சரி அவன் வந்தானே காசு உங்ககிட்ட 200 ரூபாய் வாங்கி எந்த சைடு போன? இந்த சைடு தாமா போனா கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். பார்த்தா அவன் சொன்னான் என் பொண்டாட்டி வருவா. ஆமா நான் கேட்டேன்னு சொன்னான்னு சொல்லாத, நீ அவளாண்ட கொஞ்ச நேரம் பேசி கீசி அனுப்பு. ஆமா ஆமா அந்த வழியா தான் போனார் பாரு. அத ஒரு மேடு தெரிஞ்சு பாரு. எங்கதான் போனாரு? இந்த ஆள் ஓட்டின்னு வந்தாரு. ஐயா ஐயா அப்ப இவனுக்கு பொண்டாட்டி ஆகுறதுக்கா இவ்வளவு கட்டியாந்து வச்சுக்கிறான். நம்ம பொண்டாட்டிய நம்ம பொண்டாட்டி என்ன நீ தானே சொன்ன வருவாங்கன்னு. இப்போ நீ உன் பொண்டாட்டி சொல்லுவா. இப்ப கொஞ்ச நேரம் முழுதும் பேசிந்தியா என் பொண்டாட்டி வருவானு. அது பாதியில ஏதோ நம்ம மாடுன்னு சொல்றோம். அது மாதிரி நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தவிர எனக்கு அது கோச்சிக்காத. சூரிய மனுஷன் மாந்தோறும் புளிய மரத்துக்கு மேல நட்டுக்கு வந்துக்குது. என்னது என்னன்னா வார்த்தையாது புளி மரத்துக்கு மேல வந்திருக்குதுன்னு சொல்லு. புளி மரத்துக்கு மேல வந்து ஆமா. அதனால நீ என்ன வேலை செஞ்சிருந்த? யாரா கூட பேசியிருந்த? கோடி விட்டு குப்பனா கூட பேசியிருந்தியா? எதிர்த்து எல்லப்பனா கூட பேசியிருந்தியா? பக்கத்து விட்டு பரசுராமனா கூட பேசிய படம். வீட்டுல வேற வேலை இல்ல, வேலையே இல்ல வீட்டுல. பின்னாடி வேலை. காலையில ஏங்க 4 மணிக்கு எங்க சாணி போடுறேன், வாசலை பெருக்குறேன், கோலம் போடுறேன், சாமான தேய்க்க உனக்கு வச்சு நிறுத்தி வச்சுட்டு வர. நான் எனக்கு வேலை இல்லடா. உன் சாணி நீ தாண்டி போடணுமா? யார் சாணி தெளிக்கணும் சாமான் கழுவணும் சொன்னீங்க. உன் சாமான நீ தான் கழுவணும். யார் சாமான சொன்னடியே? அண்டா குண்டா அடி சட்டி போன் சட்டி. யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன உனக்கு நேரமா கட்சி வர நேரமா கட்சி பைய நேரமா கட்சி வர நேரமா கட்சி பைய காப்பாத்துங்க, என்ன அடிக்க வரானே. என் விரலும் மேல பட்டுருக்குமா? என் விரலும் மேல பட்டுருக்குமா இல்ல என் கைதான் மேல பட்டுருக்குமா? யாரடி உன்னை காப்பாத்த போறாங்க?
வரியா இல்லையா இறங்கி வந்தேன் பட ராஸ்கோல் அடிக்கிற அடி அரைப்படி மூத்திரம் இங்க பேயணும் மீதி மூத்திரம் நாளைக்கு கொடநல்லூர்ல போய் பேயணும் கொடநல்லூர் நகரா கொடநகர்ல போய் பேயணும் பட ராஸ்கோல் இல்லையா எங்கடா கராவன் என்னடா அப்ப நான் இப்படியே தான் கடக்கணுமா வாடி வாடிய அடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன் யாரா அடிக்க மாட்டேன்னு சொல்லு உன்னையா என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லு அப்பதான் வருவேன் சரி அடிக்க மாட்டேன் வாடி ஏறி வாடி அடிக்க மாட்டீங்களா ஏறி உள்ள வாடியே பரம்பாட்டி போட்டுக்கிட்டு நடுவு சொக்கா நீ சிரிக்காதடி சிரிக்காத யார் அடிப்ப யார் என்னடா ஆச்சு என்னடா கன்றா கன்றான்ற கண்ணுடா பாப்பா கலக்கிட்டாப்பா யார் பாப்பாவா அடிக்கடி ஜாட்சி எடுத்து விசிறணும்பா மலை ஜாட்சி அந்த கண்ணல் பட்டுட்டு கண்ணல் பாப்பா கலங்கி போச்சப்போ கண்ணலுக்கிற பாப்பாவா இல்ல ஒரு வேலை முன்னாடி தான் பாப்பா வந்து கலங்கி எது வேணாலும் கேட்கலாம் ஆமா அதான் இப்ப கேளு பாத்தாடி நீ சரியா இருந்தா இவரு இந்த பொட்டிக்கார இந்த போட்டிக்கார இருந்தாலும் கேட்பாங்க இல்ல போட்டி வைக்கிறவா கறி வைக்கிறேன் என்ன கறி வைக்கிற நீ போட்டிக்காரன் நீ உன் வாய்ப்பாது என் வாய்ப்பு இது நம்ம குடும்பத்துல என்ன எப்படி எப்படி போகுது யாரு அடியும் அறுவப்பட்ட காயம் மஞ்சள் முடின்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி வாடி சீக்கிரம் வாடி பசி அண்ணா தட்டும் போது யாரு பசிக்கிட்டா முடுக்கா முடுக்கா பசிக்கிட்டு என்ன வேணும் வச்சுக்கிற வீட்டுல அரிசியா பருப்பா மிளகாத்தூளா கடுவு எண்ணெய் கண்ணெய் எல்லாம் எதுவும் ஷாம்பு கீப்பு தலையை போட என்ன வீட்டுல 1/2 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து 6 மாசம் ஆகுது கேட்டுக்கோங்க 4 கிலோ அரிசி வாங்கி வந்து 6 மாசம் ஆகும் நீங்களே கேட்டுக்கோங்க 4 கிலோ மிளகாத்தூள் வாங்கி கொடுத்து 3 மாசம் ஆகும் போட்டுக்கோங்க பிலி பிலி புளிடா பாவி புளி புளி 100 கிராம் வாங்கி கொடுத்து நீங்க 7 நேரம் ஆகும் போட்டுக்கோங்க இவ்வளவு வாங்கி வாங்கி மழை நேரம் கடை ஏறி போக முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி 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 போட்டு வச்சுக்க வீட்டை ஒண்ணுமே இல்லை ராஸ்கல் எங்க வாங்கி 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 எங்க போட்டுக்கிற ஏன் போடல எங்க போட்டுக்கிற எங்கடா போட்டுக்கிற எங்க போட்டுக்கிற வாங்க எங்க போட்டுக்கிற வாங்க இந்த மாதிரி என்கிட்ட மறைக்கிற வேலை வச்சுக்காத படா ராஸ்கல் ஒருத்தா நான் யார் தெரியுமா யாரு நீ உன்னை தூக்கி போட்டு ஒரே நக்கு ஒரே நறுக்குன்னு சொல்லி தொலைடா ஆம்பளை குளத்துக்கு அவமானத்தை தேடுற நீ வேற சிந்தாதிரி பேட்டை நான் பொட்ட ரவுடி ஆமா பேட்டர் அப்படின்னு சொல்லி தொலையா பொட்ட ரவுடி பொட்டைகளா ரவுடியா நீ சொல்லு மாட்டேன் என்ன பண்ணுவேன் சரி நான் பேசலப்பா ஆமா இதுக்கு மேல உங்களோட நான் குடும்பம் பண்ண மாட்டேன் உங்களோட நான் குடும்பம் பண்ண மாட்டேன் கல்யாணத்துல எங்க அம்மா வீட்டுல சீதனமா போட்டு அனுப்பிச்சாங்க தாலி அது இந்தா குத்துது குத்துது குத்தோ குத்து குத்துது அதனால கைக்கு ஆணியில் மாட்டேன் இந்த தாலிய எனக்கு வேணாம் நீயே வச்சுக்க நீயே வச்சுக்கின குடும்பம் பண்ணு நீயே போட்டுக்க எனக்கு வேணாம் வாய் பேச்சு வாயில இருந்து தாலி கட்டி கொடுத்து போறா பாபா எனக்கு வேணாண்டா இதுக்கு மேல குடும்பம் பண்ண மாட்டேன் பஸ்கார நிறுத்துப்பா நிறுத்து பஸ் என்ன யார் யாரே நிறுத்து கேக்குறான் ஏறி உள்ள வாமா ஏறி உள்ள வாமா எங்க எங்க வரணும் ஏறி உள்ள மது உள்ள கூப்பிட்டு முடு வீட்டுக்கு நீ இருக்கான் என்னய்யா எனக்கு முன்னாடி சண்டை வந்தது தாலி கட்டி குத்துட்டாங்களா ஆடாடா
ஏம்பா தாலி கட்டி குத்துறாங்களா உன் முன்னாடி தாலி அத்துட்டாளா அட்டுட்டாரா, கையில குடுத்தாரா? அப்போ ஒண்ணு பண்ணலாமா என்ன பண்ணலாம்? எத்தனை விஷயம் சரக்கு அடிச்சிடலாமா சரக்கா? சரக்கு அடிக்கலாம் நான் சொல்றேன். அதான். இதுல ஒண்ணுமே காணமாயா ஐயோ நான் வேற ஏதோ தவறமா இருக்குன்னு நினைச்சேன் இதுல ஒண்ணுமே காணமாயா மஞ்சா பூச்சிக்குதாயா இதுல மஞ்சள் அதுல மஞ்சள் கௌரி இருந்துச்சு. இந்த ஆளு நேற்று ஏர்ல போய் மீன் புடிச்சுட்டு வந்தான் பாரு. அதுல மஞ்சள் தூள் இல்லைன்னா அந்த அரிசி குழம்பு வச்சுட்டேன். சரி நீ இப்ப எத்தனை முறை தாலி கட்டிக்கிற நீ தாலி கட்டினா எத்தனை முறை கட்டுவாங்க? எத்தனை பொண்டாட்டி கட்டின உங்க ஓத்தாய் பார்த்தாலும் உங்க அம்மா பார்த்தாலும் யோ ரெண்டாவது சொன்னிய அவங்க தான் பெத்தாங்க அம்மா தான் பெத்தாங்க நான் கூட தான் பிறந்தேன். ஆ. நம்மளுக்கு முன்ன பின்ன பிறக்காத ஒண்ணு. டேய் முன்ன பின்ன பிறக்காதவன் இல்ல எல்லாமே ஒரு வார்த்தை பிறப்பாங்க நீ என்ன சொன்ன எத்தனையாவது கல்யாணம் இது இதுவா 3ஆவது வாரம். அத்த தயா கேட்டேன் எத்தனையாவது தாலி கட்டிக்கிறேன்னு 3 வாட்டி கட்டேன் நீ உனக்கு கை ராசி இல்ல ஆமா எனக்கு கை ராசி இல்ல இல்ல. இப்போ என்ன நான் என்ன பண்றேன் நான் கட்டுறேன் நீ கட்டு. ஆ ஏன் தெரியுமா என்ன? இதுல 8 ஏழைக்குதாங்க 8ஆவது போகுது இதுல ஒரு ஏழை சேர்த்து 9 இப்ப 8 ஏழே இருந்தாலும் 8 8 வச்சுக்கிறோம். ஆமா இதுல ஒரு ஏழை சேர்த்து 9 யார 9ன்ற? 9 ஏழையா சேர்த்து சேர்த்து நான் வேணா கட்டுமா நீ கட்டிட்டு ஒரு வாரம் பொறுத்து அனுப்புறேன் ஒரு வாரம் ஒரு வருஷம் போட்டு அனுப்பு. அப்படியா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் எங்க வீட்டுல வேலை எடுக்க பிடிக்க வைக்க ஆள் இல்ல அதுக்கு பேஜார் பண்ணுறேன் பாபா எப்படி அதை சொல்லக்கூடாது. ஆ. நீதான் என் குடும்பத்தை வாய ஆ வைக்கணும். நான் வாய வைக்கிறேன் வாழ வைக்கணும் ஒண்ணு சேர்த்து ஆ, ஆ. வைக்கணும். நீதாங்க சொல்லி கொஞ்சம் கூட்டி வைக்கணும். நான் கூட்டி கொடுத்த பையன் நான் பாட்டு சார் நானு எத்த சொன்னாலும் சுத்த பிடிக்கிறேன். சுத்தி பிடிக்கிறேன். கதை முடியல ஏய், பாருங்க, பாரு. எப்படி போய் சேர்த்து. ஐயோ அப்படின்னா நான் தாலி கட்டினா என் கால்ல உயி. ஓ கால்ல குடும்பம் எடுத்து வைப்போம். ஆமா காலையில் கால்ல விழா உயிங்கன்னா உங்களுக்கு குடும்பம் நடத்துறேன். காலையில் விழா சாயங்காலம் விழுவா. ஐயா என் 2 கால்களில் வீங்க. ஓஹோ அப்படியா? சரி இங்க யாரும் ஆள் இல்லையா? யாரும் இல்ல. ஒருத்தர் கூட கிடையாது. ஆமா போவாத பூவாட காரி உன்னை பொய்தெல்லாம் கும்பரம் ஆடி சொன்னாரி. போவாத பூவாட காரி. யார் அவன் பொம்பளை காலில் வைத்த கம்முனேட்டி எழுதுறா ஆம்பளை கொடுத்துக்க அவமானத்தை தேடுறான் பாடுறான் தாலி தாண்டி ஒரு பெண் ஏங்க, இதுக்கு மேல என்ன நீங்க ஒழுங்கா குடும்பம் பண்ணுங்க. ஒழுங்கா குடும்பம் பண்ணீங்கன்னா உங்க கூட ஒழுங்கா வாழ்வேன். இல்லன்னு வச்சுக்க அத்து போட்டு நிரந்தரமா அவுத்து குத்துட்டு வேணாம். என் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன். இனிமே நான் குடியும் குற்றமாவும் கேரண்டி. குடியும் குத்தமா இருக்கு பாருங்க. இதுக்கு மேல குடிச்சுன்னா நான் உங்க கூட வாழ மாட்டேன். ஏ குடினா ரெடி குடும்பம் நடத்துறது. அது குடி. என்ன சொல்லு. ஆனா இன்னொன்னு இருக்குது. குடி குடியை கெடுக்கும். குடி பழக்கம் உடல் நலம் கொடுக்கும். குடிக்கிற ஊடு கொல தெய்வம். குடிக்காத ஊடு குட்டி சோறு. காலையில குடிப்பது கம்மேட்டி குடி. மதியம் குடிப்பது மானங்கட்ட குடி. சாயங்காலம் குடிப்பது சம்சாரி குடி. டேய் எந்த நேரமும் குடிக்கிறானே அப்ப அவன் என்ன ஆவான் அவன் நிலைமை என்ன? ஆ நான் சூடு சொன்ன கட்ட குடி. சூடு அது உனக்கு தாண்டா ஐயோ கட்டில் எம்எல்ஏ விட்டா என்னடியா? இல்ல ஏர்ல மீனை பிடிக்கிறாங்க போட்டு ஏய், மீன் பூந்து போகுது ஏன்? உன் தம்பி பையன் தம்பி பையன். ஆமா அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் வந்துச்சு. ஆ. பசிக்குதுன்னு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். ஆமா சாப்பிட்டுட்டு ஆ. முத வாட்டி சாப்பிட்டுட்டு அந்த பையன் சாப்பிட்டான். 2வது போட்டு கொடுத்தேன் நானு தட்டுல. ஆ. போட்டு கொடுத்ததுக்கு அந்த மீன் குழம்பு ஊத்துனேன் பாரு ஊத்துறேன் நானு. ஆ. அந்த பையன் துண்டு புட்டிய தட்டுத்துக்கு என் மூஞ்சில அடிக்கிறான். யாரு உன் தம்பி பையன். அந்த பையனா? ஆமா. ஆனா இப்படி பண்ணோம். ஆமா. என்னய்யா பண்றது? எங்களுக்கு அந்த கல்யாணம் பையன் நடந்து ரொம்ப நாளா குழந்தை ஏய், அந்த பையனை கூட்டி நீயே கேளு நான் கேட்டுக்கிறேன். கேளு. இல்லாடி நம்மளுக்கு கல்யாணம் நடந்து ரொம்ப நாளாச்சு. குழந்தை பாக்கியமே கிடையாது. அவனை வந்து நம்ம குழந்தையா நினைச்சு அவங்க வளர்க்குறோம். அந்த குழந்தைய நினைச்சு நான் வளர்த்தனே. என மூஞ்சில தட்டை தூக்கி அடிச்சுதே. அப்படி அவன் செஞ்சானா? அப்படியே தான் செஞ்சான். இப்ப நான் கூப்பிட்டு கேட்கறேன் பாரு. கேளு. நான் பறக்கும். பரவா
வருமாவா என்னடா பேச்சு ஏய், பர்மா இல்லடா, பெரியப்பாடா, பாவி. பெரியப்பா பர்மா. என்னத்து கும்பிட்டா? ஏய், கூப்பிட்டாங்கடா அவருக்கு பெரியப்பா. பர்மா. பெரியப்பான்னு சொல்றா பாய் என்னத்து கூப்பிட்டா? ஏய், ஆமா நீ சாப்பாடு கேட்டியா சாப்பாடு போட்டாலும் உங்க பெரியமா பர்மா. ஏய், பருப்பா இல்லடா, பெரியப்பாடா, பாவி. அதான் எனக்கு கிளீன் பண்ணி வைங்க. கிளீன் பண்ணி வைங்க. ஏய், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை கிளீன் பண்ண மாட்டேன் என்ன சொல்றான் ஏங்க, அவன் கிளீன் பண்ணி வச்சு வருவா. கல்யாணமா வருவா. ஏய், அதோ அது என்ன பார்த்து சிரிக்குது. நீ அது பார்த்து சிரிக்குது பா. என்ன பார்த்து சிரிக்குது பாத்தியா? அவன் என்னன்னு கேளியா? நீ நக்கி நக்கி சொல்றான் வர்றா. அட பாய் பெரியப்பாடா டேய். வர்றமா. வா. எனக்கு கிளீன் பண்ணி வெப்பியா? வைக்க முடியாது. அது மட்டும் சொல்லு. வைக்க முடியாதுடா. வர்றா. அது வைக்க முடியாது. பாதி சும்முனுக்குறா. டேய், சும்முனுக்குறடா. நான் ஏன்டா நான் அவதான் சொல்றானே எனக்கு நீங்க அப்ப அவன் கிளீன் பண்ணி உஸ்கல் பிடிக்கிறாங்க பாத்தியா? உஸ்கல் பிடிக்கிறானுங்களா? ஏய், ஸ்கூல்டா இது பாதி. அதான் எங்க கூட பிடிக்கிறானுங்களா பரப்பா? படிக்கிறாங்களே அவன் என்ன கிளீன் பண்ணி அவன் ரெண்டு குயிந்த வச்சுக்கிறான். ஏய், அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குதுடா. என்னால எப்படி கேக்குது அவன் அவனுக்கு ரெண்டு குஞ்சு குடுறான் நீ தாண்டி எனக்கு புரிய வைக்கணும் எனக்கு அவன் காட்டி போய் எனக்கு விருப்பாக்குது. எனக்கு அப்படியா அவன் மட்டும் குயிந்த வச்சுன்னு வந்து காட்டுறான். அப்படி நான் என்ன அது மட்டும் ஏண்டா உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் அவன் போலீஸ் கொண்டு எவன்டா பொண்ணு கொடுப்பான் பரவா. ஓ உன் அண்ணன் பொண்ணா எங்க அண்ணன் பொண்ணு எனக்கு சீட் அடி. அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணுங்கிறாள? ஆமா, உன் அண்ணன் பொண்ணு அவளை பார்த்து சைட் அடிக்குதான். அது என்ன வரமதி இப்ப என்ன பத்தி நீ இந்த அப்படியா அந்த ஏன் தெரியுமா உன்னை பார்த்து நீ சீட் அடிக்குது மூஞ்ச பார்த்துட்டு எனக்கு சீட் அடிக்கும் பைப்பா. லைட் காம சுத்து மிதியாதான் சொல்றேன். எனக்கு கிளீன் பண்ணி வச்சிருங்க. என் மொண்டாட்டிடா என் மொண்டாட்டிடா இவளை போட்டு அடிக்கிறேன் பையனை வளர்க்காதுங்கன்னு ஒழுக்காது. அது பத்தி எங்களா சொன்னோம் தெரியுமா? அது பத்தி கேட்கிறான். எறும்பு கட்டா எப்படி கொட்டிருக்கோ ஒண்ணு மட்டுமா ஆச்சா? அப்புறம் என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வீட்டு உள்ள காலை எடுத்து வச்சுனேன். அப்படியே எங்க அம்மா வாயில போட்டுங்க. அது எப்போ வச்சாலும் அப்படி எங்க அம்மா வாயில போடுங்க. யார் அம்மா வாயில போடுங்க? பருவா பருவா சோறு போறோட யாரு பார்த்து செவடியா இருக்காங்க முன்னாடிடா தெரியுமாடா அது கேட்டு மட்டும் உனக்கு வருது. என்ன கேக்குது
புஷ்பம் வரல உனக்கு வச்சு வாயில் போட்டுக்கிறேன் கண்ணு முடியல விற்காது நீ ஒரே இதோட கிடையாது எங்கன்னா பழம் கொட்டை உயிர் சாவு வருவா அது என்ன சீவ சொல்லுது அது நீ பாத்துட்டு அவன் நம்ம என்ன வேணாலும் பேசட்டும் அடிக்கட்டும் திட்டட்டும் நம்ம வளர்க்குற குழந்தை இல்லாத அந்த பையனை இவன் தாண்டி அவன் கையால நம்மளுக்கு கொள்ளி வைப்பான் என்ன சொல்ற நீ மட்டும் சுந்தரமா இருக்கிறல்ல சொல்றது சரி நீ மட்டும் சுந்தரமா இருக்கிறியா இல்லையா அப்போ நான் என்ன பண்றதா ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ரோட்ல போற வர பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயம் வரத்தானே வருவா நான் போன முறை எனக்கு சீட் அடிக்குதுங்க எனக்கு எதுவுமே பிடிக்குதா எதுவுமே பிடிக்கல அப்போ உங்க கல்யாணம் எப்படிதான் ஆகுது எனக்கு யாருமா பிடிக்கும் யாரு நீந்துறான் என்ன நீந்தலாமே எங்க நீந்தல நீந்தல சொல்றாங்க அப்புறம் அதுவே புஷ்பலாக்கா என்னக்கா புஷ்ப சொல்றாங்க அவங்க கிளீன் பண்ணா ஈஸி ஆகுது எனக்கு அவங்க எல்லாமே கிளியர் பண்ணி அவங்க தகுதி எல்லாம் உண்டு பெரிய ஆளு நம்ம எவ்வளவு பெரிய ஆளு நம்ம ஏழு நம்ம அவங்க கால் தூசி கூட வரமாட்டோம் மேடா ஐவு பார்த்து ஊந்துருங்க வருவான் ஐவு பார்த்து ஊந்து சித்தமா தர்றான் அது ஊந்துறான் உங்க ஆய்வு பார்த்து உங்க ஆய்வு சொல்றாரு பையா உன் ஆய்வு ஏறி எழுவாயில பூந்து மருவுல போய் மட வேலை கலகலையா ஓட்டு வர்றா நீயா அப்படி சொன்னா அவங்க திரிக்கிறான் சித்து பாட்டான் அவன் அந்த புட்டமா இச்சுக்க மாட்டான் அவன் அவர் அச்சா படுறமா உனக்கு நான் பேச்சுக்கு வந்தனா எங்க தேட்ட நீங்க பரி பட்ட நினைப்பேச்சு அவர் அடிக்காதடா புறமா பெருவாங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் தானே ஆமா கல்யாணம் தானடா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் இன்னும் மாதிரியே இருப்பான் அது தப்பு கிடையாது முன்னேறி எப்படி போகுது பின்னேறும் அப்படித்தான் வரும் அப்ப எனக்கு பத்திரியா அப்ப எனக்கு அசிங்கப்படுத்தலடா உன்னை பெருமையா சொல்றேன் உனக்கு கல்யாணம் தானே சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் கல்யாணம் தானே அப்பலமா